தேவையற்ற காரணங்களுக்காக சிறு வணிகர்களுக்கு அபராதம் விதிக்கும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து 15 மண்டலங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை நிர்வாகிகள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பாண்டி பிளாஸ்டிக் சங்கத்தின் தலைவர் சங்கரன், பிளாஸ்டிக்கை பொறுத்தவரை 99% குறுந்தொழில் சார்ந்தது எனவும், ஒரு காலத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த தொழில் மூலம் தமிழகத்தில் 3 லட்சம் பேருக்கும் நேரடியாகவும் 5 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைத்ததாகவும் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் புது சட்டங்களை கொண்டு வந்து பிளாஸ்டிக் தொழிலை சீரழித்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனால் லட்சக்கணக்கில் இருந்த தொழில் முனைவோர் தற்போது ஆயிரக்கணக்கில் குறைந்துவிட்டனர் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எந்தெந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை, எதற்கு தடையில்லை என்பது குறித்து விரிவான உத்தரவை பிறப்பித்துள்ளது எனவும், பிளாஸ்டிக் என்றாலே அதை உடனடியாக பறிமுதல் செய்து வணிகர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை கண்டித்து 15 மண்டலங்களிலும் முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் எனவும், போராட்டத்திற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். பெருநிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருக்கும் அதிகாரிகளினுடைய சூழ்ச்சியால் இன்று தமிழகத்தில் குறு பிளாஸ்டிக் நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பையும், அரசாங்கத்தின் கொள்கை பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் சிறு நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமைந்திருக்கிறது. இது விஷயமாக பல்வேறு விதமான கோர்ட்டுகளில் தீர்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அது அல்லாமல் பல்வேறு சட்டங்கள் தமிழக அரசாலும் இயற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தமிழகம் முழுவதும் கடந்த 6 மாதங்களாக சிறு வணிகர்களும் சிறு உற்பத்தியாளர்களும் சொல்லனாத துயரத்தை அடைந்து கொண்டிருக்கின்றனர்.